ஆராதிக்க என்ன வேணும்? காது கேட்காதவங்க கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம். வாய் பேச முடியாதவன் கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்ணு தெரியாத என்ன பண்ணலாம்? கர்த்தரை என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். கை இல்லாதவன் என்ன பண்ணலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். கால் இல்லாதவன் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. புத்தி சுவாதீனத்தோடு கூட தான் எவனுக்கு புத்தி சுவாதீனம் இருக்கிறதோ, சுய புத்தி, அதாவது அறிவு தெளிவு, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், நார்மலா எவன் ஒருத்தர் இருக்கிறானோ அவனுக்கு கண் இல்லைனாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். வாய் பேச முடியலனாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். காது கேட்க முடியலனாலும் என்ன பண்ணலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். கை கால் இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா புத்தி சுவாதீனம் அவனுக்கு இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் உணர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணவன் உணரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனதில் நினைக்கணும். அதனாலதான் முதல்ல எது இருந்தா கர்த்தரை ஆராதிக்கலனா, மனசு இருந்தா கர்த்தரை ஆராதிக்கலாம். மனசு இருந்தா கர்த்தரை ஆராதிக்கலாம். மனசு இருந்தா எல்லா தடைகளும் உடைச்சிட்டு கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்துடலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்க என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? மனசு வேணும். கர்த்தரை ஆராதிக்கிற மனசு வேணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கலாம். வாட்ச்மேன் நீ சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர் ஜெபித்துக் கொண்டு கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருந்தார். கண்ணன் நோண்டாங்க, நாக்க அறுத்தாங்க, அவரை செவிடாக்குனாங்க, கை காலை வெட்டினாங்க. என்ன பண்ணாலும் சரி அவருடைய புத்தி சுவாதீனமுள்ள புத்தியாய், அவர் புத்தி உள்ளவராய் நல்ல புத்தியாய் இருந்தார். அதுல டிஸ்டர்ப் ஆகல, அவரு குழம்பல அவரு. அதனால முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதித்தார். இதை தாண்டி ஆண்டவர் இன்னொரு படி மேலே போகிறார். இந்த நல்ல மனசு வேண்டும் என்று சொன்னால், இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் வந்து இப்ப இனியா இருக்குது, இந்த இனியா எழுந்துருமா, நீ எழுந்துருமா, ஏமா ரெண்டு பிள்ளைங்களை பாருங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர்மா, நீ ஆண்டவரை நம்பினா உனக்கு நன்மை நடக்கும், நீ கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த பிள்ளையை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தர் நல்லவர்மா, ஆண்டவரை நம்பினா உனக்கு நன்மை நடக்கும்னு சொல்றேன், நீங்க கர்த்தரை ஆராதிக்க வாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சபைக்கு வராங்க, கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நான் சொன்னது போலவே இந்த பிள்ளைக்கு நன்மை நடக்குது. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணும்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு என்ன பண்ணும்? சொன்ன மாதிரியே நன்மை நடக்குதுன்னு துதிக்கும். ஆனா இந்த பிள்ளை சபைக்கு வருது, கை தட்டி பாட்டு பாடுது, ஆண்டவரை ஆராதிக்குது, நன்மை நடக்கல. இந்த பிள்ளை செய்யற ஆராதனைக்கும் இந்த பிள்ளை செய்யற ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிராக்டிகலா இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் பார்த்து வீணாகவே எனக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வீணா எனக்கு ஆராதனை செய்யுன்னு சொல்லல. நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்போ ஆராதனை என்பது தேவனுடைய விருப்பம் என்கிற, தேவனுடைய நோக்கம் என்கிற அந்த நிலையை தாண்டி ஆராதனை, அந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களுக்கு, ஆராதனை செய்கிறவர்களுக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்பது உண்மையும் சத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உங்களை ஆராதிக்க, நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உண்மைதான், அது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஆனா வேதம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் வீணாக விருதாவாக எனக்கு அஞ்சி நடங்கள், எனக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. மாறாக என்ன நடக்கும்? கர்த்தருக்கு அஞ்சி நடப்பவனுக்கு நன்மை நடக்கும், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவனுக்கு நன்மை நடக்கும், ஆசீர்வாதம் வரும், புதிய நன்மைகள் வரும், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இது ரெண்டும் ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. அப்ப இது ரெண்டும் அவருடைய யூதர்களுடைய வாழ்க்கையிலே, எபிரேயருடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அனுப்பிவிடு, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அனுப்பிவிடு. அப்ப விசுவாசிகள் ஒரு காரியத்தில் உண்மையா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுன்னா ஆராதனை என்பது என் வாழ்க்கையிலே கட்டாயம் என்பதிலே அவர்கள் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், என் கடமை கர்த்தரை ஆராதிப்பது, தேவனை ஆராதிப்பது என்பது நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்பது ஒரு உண்மை என்று சொன்னால், அந்த ஆராதனை நேரத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், விடுதலையாக்கப்படுகிறேன் என்பதும் உண்மையா இருக்கிறது என்பதிலே நீங்கள் தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். ஆராதனையை இழந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையிலே
கர்த்தர் எதற்கு உங்களை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் ஒத்தி வைக்கிறீர்கள், தள்ளிவிடுகிறீர்கள், அல்லது அதை விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய ஆராதனை விட்டுவிட்டால், கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டால், நீங்க உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வேண்டிய விடுதலையை, நன்மையை நீங்கள் ஒத்தி வைக்கிறீர்கள், தள்ளிவிடுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆராதனைன்றது சபையில வந்து ஆண்டவர் கூடி ஆராதிக்கிறது மட்டும்தான் ஆராதனை நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொள்கிறேன்? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த உங்கள் சரீர அவயங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க அறிவுள்ள, புத்தியுள்ள, தெளிவான, நியாயமான, நீதியான, அர்த்தமுள்ள, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீர அவயங்களை, நீங்க போகிறமா, சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாய் இருக்குல்ல, வாய், அந்த வாய் தேவனுக்கு பிரியமானதை பேசணும். அவபக்திக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும், பேசக்கூடிய நிலைமைகள் வந்தாலும், பேசக்கூடிய கட்டாயங்கள் வந்தாலும் அதை நான் பேச மாட்டேன். என் வாயை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் நாவை, என் உதடை தேவனுக்கு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனபடினாலே நான் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளை அல்லது அவபக்தியான வார்த்தைகளை, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை, ஒரு விசுவாசியை விசுவாசத்தை விட்டு திரும்ப பண்ணுகிற, விலகி போக பண்ணுகிற வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி நம்ம நிலையாய் நிற்கிறோம், கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறோம் பாருங்க. அது தேவனை மகிமைப்படுத்துகிறா இருக்கிறது. அது ஆராதனை. அல்லேலூயா. அதுதான். ஆகையால் சகோதரரே, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால், உங்கள் சரீர அவயங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.